ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு படத்தை பற்றின அப்டேட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் பற்றின அப்டேட். ஆமாங்க, ஐபிஎல்லுடைய 2024 எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஆர்சிபிக்கு நடந்த மேட்ச் பற்றி தான். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு நான் இந்த மேட்ச் தான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம், இதுக்கு மேலே என்னென்னமோ இருக்குடா, என்னடா நீ இதை போய் சொல்கிற அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மேட்ச்னால் அது இந்த மேட்ச் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்குனாங்க, அதாவது டாஸில் நம்ம பெங்களூர் அவர்கள் ஜெயிச்சு இந்த மாதிரி நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்கினா நம்ம எஸ்ஆர்ஹெச் 287 அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை டார்கெட்டாக வச்சாங்க. ஹெட்டு ஒரு செஞ்சுரி போட்டார், நம்ம கிளாசன் ஒரு ஹாஃப் செஞ்சுரி. மற்றவர் எல்லாருமே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தலைவர் அவர்கள் காவியமானவர்கிட்ட சொன்ன மாதிரி டீம் எந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாரோ டீம் வேறு மாதிரி போய்ட்டுருக்கு இந்த வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பால், அதாவது ஒரு நோ பால் ஒரு மேட்சே மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆல்ரெடி நம்ம பெங்களூருக்கு நடந்திருக்கு, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் அந்த ஒரு பால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 ரன்னுக்குள்ளே இருக்கும் போதே நம்ம சமத் அவர்கள் வந்து ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அது கேட்சும் பிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அது நோ பாலாக இருந்தனால திருப்பி அவர் வந்தார். அவர் அதுக்கப்புறம் ஒரு 35-36 ரன் அடித்தனால ஒரு 40 ரன் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த 40 ரன் தான் இப்போ கடைசியில் அவங்களுக்கு வந்து ஒரு வினையாக முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி அவர்களும் ஃபேஃப் டு பிளேசிஸ் அவர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக செம்மையாக பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பரான ஒரு ரன் கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க விக்கெட் போனதுக்கப்புறம் லைனாக ஒரு 0, 1, 2 அந்த மாதிரி எல்லோரும் அவுட் ஆன பிறகு நம்ம தினேஷ் கார்த்திக் நம்ம தமிழன் உள்ளே இறங்கி தரமான ஒரு பேட்டிங்கை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன மாதிரி பேட்டிங்னா 88 ரன் கிட்ட அடிச்சிருந்தார். ஒத்த ஆளாக மேட்சை எங்கேயோ கூப்பிட்டு போனார் அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா 247 அந்த 48 சம்திங் அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அந்த 40 ரன் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாக மாறிச்சு. ஸோ அந்த ஒரு பால் ஒரு வேளை கரெக்டாக போட்டிருந்தா நேரம் மேட்ச்சே மாறி இருந்திருக்கலாம். ஸோ த பெஸ்ட்டு த்ரில்லர். நான் வந்து மேட்ச் பார்க்காம வந்துட்டேன், இதை எங்கே அடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதில். பட் ஆனால் பெஸ்ட்டு கம்பேக் கொடுத்து இவ்வளோ சூப்பராக ட்ரை பண்ணதே நம்ம ஆர்சிபியை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் பண்ணணும் அண்டு நம்ம வாழ்த்தவும் செய்யணும். ஸோ டோன்ட் வரி ஆர்சிபி, ப்ளே போல்ட். இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் நீங்கள் வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஈசாலா கப் நம்மதே. நீங்கள் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.